வெள்ளத்துறை பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். புறமுதுகில் சுடுவது போலித்தனமானது, கேவலமானது, அருவருக்கத்தக்கது, அசிங்கமானது என்பதை வெள்ளத்துறை உணர வேண்டும். நான் வேணா சவால் விடுறேன், நீங்கள் வேணா 2 துப்பாக்கி எனட்ட ஒன்று அவர்கிட்ட ஒன்று கொடுங்க. யார் துப்பாக்கி முதல்ல குண்டு வெளியேறுதுன்னு பார்ப்போம். நெஞ்சுக்கு நேருக்கு நேராக நின்று அடிப்பதற்கு திராணி இருக்குமா வெள்ளத்துறைக்கு? வீரப்பன் அவர்களை கூட சுட்டது அவர் தானே? யார்? வெள்ளத்துறை தானே? தெரியுமா உங்களுக்கு? அப்படி தானே சொல்கிறாங்க. யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னது? அந்த குழுவில் இருந்து ஷூட் பண்ணது இவரோட. கேட்குறேன், வெள்ளத்துறைனா யார்? முதல்ல வீரப்பனை விட 100 மடங்கு அசாத்திய திறமை கொண்டவர் சேத்துக்குழியார். எந்த இடத்துலையும் பிசுறாது, சத்துலேயே அவங்க ஏமாற மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் இருந்த காலகட்டங்களிலேயே அரிசியோ பருப்போ ஏதோ உணவு தானியங்களோ வந்தால் கூட அதை எறும்புக்கோ அணிலுக்கோ போட்டு அது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நல்லா இருந்தால் தான் அந்த அரிசியை நாங்கள் பயன்படுத்துவோம். காட்டிற்குள் 4 பேர் இறந்தார்கள். வீரப்பனார், சேத்துக்குழியார், சந்திரன், சேதுமன். தேவராஜ். உங்களோட சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சுருப்பாங்க? என்னுடைய சந்தேகம் நிச்சயமாக எதனால் அவரை பணியிட நீக்கம் பண்ணாங்க? சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காவல் நிலையத்தில் ஒரு விசாரணை கைதி, அப்போ அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் போலியா 12 என்கவுண்டர் வந்து செஞ்சிருக்கிறதாக சொல்கிறாங்க வெள்ளத்துறை. ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை? நான் ஏன் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்கலையா? இது பாரதிய ஜனதா திமுகவோட கூட்டணி வைக்கல. பாரதிய ஜனதா நான் என்ன கேட்குறேன்னா, இந்து சமய அறநிலைத்துறைன்னு பேர் வச்சுருக்கிறீங்கல்ல, ஆமாம், மாற்றுங்க. தமிழ் சமுதாய அறநிலைத்துறைன்னு மாற்றுங்க. வேங்கவேல் பிரச்சனையில் உண்மை குற்றவாளியை உலகத்திற்கு சொல்வதில் உங்களுக்கு என்ன வெக்கங்கிறேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன தெரியுமா இங்கே நடந்துகிட்டு இருக்கு? சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற அடுத்த தேர்தல் அறிக்கையில் சேரிகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு போட தயாரா? பிக் பேங் தமிழ் பிபிடி. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். சமீபத்தில் ஒரு ஏடிஜிபி அவரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்க. அடுத்த நாளே அதை ரத்து பண்ணாங்க. அடுத்த நாளே அவருக்கு பணி ஓய்வு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல வெள்ளத்துறை நீங்கள் அவர் தான் கேட்பீங்கன்னு நான் நினச்சேன். பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். புறமுதுகில் சுடுவது போலித்தனமானது, கேவலமானது, அருவருக்கத்தக்கது, அசிங்கமானது என்பதை வெள்ளத்துறை உணர வேண்டும். நான் வேணா சவால் விடுறேன், நீங்கள் வேணா 2 துப்பாக்கி எனட்ட ஒன்று அவர்கிட்ட ஒன்று கொடுங்க. யார் துப்பாக்கி முதல்ல குண்டு வெளியேறுதுன்னு பார்ப்போம். நெஞ்சுக்கு நேருக்கு நேராக நின்று அடிப்பதற்கு திராணி இருக்குமா வெள்ளத்துறைக்கு? நான் கேட்குறேன். இல்லை, அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அறியப்படுறவர் தான். ஆமாம்மா, அதான் சொல்கிறேன். புறமுதுகில் சுடுவது பெரிய ஸ்பெஷலிஸ்ட். வீரப்பன் அவர்களை கூட சுட்டது அவர் தானே? யார்? வெள்ளத்துறை தானே? தெரியுமா உங்களுக்கு? அப்படி தானே சொல்கிறாங்க. யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னது? அந்த குழுவில் இருந்து ஷூட் பண்ணது இவரோட. கேட்குறேன், வெள்ளத்துறைனா யார்? முதல்ல வீரப்பன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? வெள்ளத்துறையெல்லாம் ஒரு ஆளா? அதுக்கு வீரப்பனாருக்கு ஒரு ஆளா? செத்த பணத்தை சுட்டவர்கள். நான் சொல்கிறேன், இந்த வெள்ளத்துறை வந்து ஈழத்து போராளி போல வேஷம் போட்டு காட்டுக்குள்ளே போனானா. வீரப்பன் என்ன கோமாளியா, ஏமாளியா? ஏய் பைத்தியக்காரா, நான் மனச்சாட்சியோடு நின்று கேட்குறேன். அந்த வாகனத்திற்குள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியதாக விஜயகுமார்னு ஒருத்தர் சொன்னார். அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வீரப்பன் பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் பாரதி நகர் தண்ணீர் டேங்குக்கிட்ட ஏறுகிற போது எப்படி ஏறினாங்க, அவங்க என்னென்ன துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஏறினாங்க, மீசையை சிறச்சாச்சா இருந்துச்சா, காருக்குள்ளே வரும்போது மீசை இருந்துச்சா சிறச்சாச்சா, சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன? இது அந்த சிசிடிவியை எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்களா இல்லையா? எதிர்த்தாக்குதல் இல்லையாமலோ இங்கே தானே அறிவிக்கிறானுங்க. 360 தோட்டாக்கள் அந்த வாகனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் புதுக்கோட்டை வாகனம், TN 55ன்னு போட்டு எழுதியிருக்கோம். இன்றைக்கி அந்த வாகனம் புதுக்கோட்டையில் தான் நிற்கிது, அதிரடிப்படை முகாமில். நான் ஒன்று கேட்குறேன், வெள்ளத்துறைக்கே கேட்குறேன், நீ சரியான ஆண்மகனுக்கு உண்மையிலேயே பிறந்திருந்தால் ஒரு ஃபயர்னு கத்துறாராம். யார்? விஜயகுமார்னு ஒருத்தர். உடனே இவங்கெல்லாம் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்களாம். எப்போ அந்த ஃபயர்னு கத்துறாராம், சரவணன்னு ஒரு ஓட்டுநர் போலீஸ் வந்து அங்கிட்டு ரைட் சைடு இறங்கி ஓடுறாராம், இவர் லெஃப்ட் சைடு டோரை காட்டிக்கிட்டு இவர் இறங்கி ஓடுறாராம். ஃபயர், வெள்ளத்துறை ஃபயர்னு கத்துறாங்களாம். உடனே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்களாம். டேய் என்ன நாடகம்! ஃபயர் பண்ணும்போது உங்கள் மேலாம் படலையா? நான் கேட்குறேன், டேய் எது அது ஓடும்போது படம் அப்படி வெள்ளத்துறையில்
வெள்ளத்துறை ஓடும்போது சரவணை ஓடும்போதெல்லாம் படல. அவன் மேலே படலையான்னு கேட்குறேன். அது படாத அளவுக்கு அடித்தாங்க. அவ்வளோ நுணுக்கமாக நுண்ணியமாக கையாளக்கூடிய இருட்டுக்குள்ள ரொம்ப சாதுரியமாக கையாண்டிருக்காங்க. நான் கேட்குறேன், வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் என்ன உங்களெல்லாம் வந்து நான் கேட்குறேன், அவங்க 2 பேரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன நக்கலாக தெரியுதா? நான் கேட்குறேன். 36 ஆண்டு காலம் 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் தன் வாழ்வை பயணமாக்கி அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர்கள். வீரப்பனை விட 100 மடங்கு அசாத்திய திறமை கொண்டவர் சேத்துக்குழியார். எந்த இடத்துலையும் பிசுறாது. படுத்து உறங்குகிற போது கூட மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்ந்தால் அந்த இலை உதிர்கிற சத்தத்தில் கண்முழித்து பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சேத்துக்குழியார். யார்கிட்ட போய் நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க? முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவா? போலித்தனமான செய்திகளை, போலித்தனமான சம்பவங்களை உருவாக்கி வைத்து தான் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து விஷமும் இல்லைங்க. விஷத்துலேயே அவங்க ஏமாற மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் இருந்த காலகட்டங்கள்லேயே அரிசியோ பருப்போ ஏதோ உணவு தானியங்களோ வந்தால் கூட அதை எறும்புக்கோ அணிலுக்கோ போட்டு அது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து நல்லா இருந்தால் தான் அந்த அரிசியை நாங்கள் பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? அதனால் விஷம் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் 100% 1000% இல்லை. ஏமாற்றப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வருகிற ஒரு சந்தேகம், காட்டிற்குள் 4 பேர் இறந்தார்கள். வீரப்பனார், சேத்துக்குழியார், சந்திரன், சேதுமணி. சேதுமணி வந்து ஒரு சின்ன சின்ன வழக்குகளில் காவல்துறையால் தேடப்பட்ட பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் வந்து காட்டுக்குள்ளே ஏன் போகிறாருன்னா, கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாரு. கேரளாவுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் காவல்துறை நெருக்கடி ஏற்படுகிறது. அதனால் தலைமுறை வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் சேதுமணியை கொண்டு போய் வீரப்பனாரிடத்திலே சேர்த்தார்கள். சேதுமணியின் மூலமாகத்தான் வீரப்பனாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வெளியிலிருந்து காவல்துறை உள்வாங்கி கொண்டது. சேதுமணியின் மூலமாகத்தான் அனைத்து வேலை திட்டங்களையும் உருவாக்கியது. கோவிந்தப்பாடி என்கிற ஊரிலே தேவராஜ் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு நபர், அவர்தான் வீரப்பனார் இறக்கும் வரை தொடர்பாளராக இருந்திருக்கிறார். அவர்தான் விஜயகுமாரால் டிரேடர் 1 என்று சொல்லப்படுகிறவர். நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். தேவராஜை விசாரித்தால் உண்மைத்தன்மை உலகத்திற்கு வெளிவரும். ஆனால் இதுவரை தேவராஜ், உங்களோட சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சுருப்பாங்க? என்னுடைய சந்தேகம் நிச்சயமாக 8 மணி நேரத்திற்கு உட்பட்ட மயக்க பொருள்களையோ மயக்க மருந்துகளையோ கொடுத்து அனுப்பியிருப்பார்கள். நிச்சயமாக அது நடந்திருக்கும். நம்பிக்கையின் பேரில் அதை அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். அது விஷம் இல்லை, மயக்கம். ஆக 8 மணி நேரத்திற்குள் மயக்கமாகிற மருந்தை கொடுத்து மயங்க வைத்து உயிரோடு பிடித்து கொண்டு போய் தருமபுரி மாவட்டம் அங்கே ஒரு சர்க்கரை ஆலை, சக்தி சர்க்கரை ஆலை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆலை இருக்கிறது. அந்த ஆலையினுடைய பெரிய அறைகள், சொகுசு அறைகளில் கொண்டு போய் வைத்துதான் 4 வரையும் மயக்கம் தெளிந்து அடித்தே கொண்டிருக்கிறார்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எலும்புகளை நொறுக்கியிருக்கிறார்கள். அங்குதான் மீசை துண்டிக்கப்பட்டது. பிறகுதான் திரைக்கதை எழுதினார்கள். அந்த திரைக்கதையின் அடிப்படையில் தான் அந்த 4 பிரேதங்களும் ஆம்புலன்ஸில் ஏற்றி பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற 7th டே என்கிற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அருகில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டதாக திரைக்கதைக்கு ஏற்றார் போல நடித்து முடித்தார்கள். மிகப்பெரிய நடிகர்கள், விஜயகுமாராக இருக்கட்டும், வெள்ளத்துறையாக இருக்கட்டும், அல்லது இதர அதிலே பொறுப்பேற்ற உயர் போலிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஒரு போலி பிம்பங்களை உருவாக்கி மக்களிடத்திலே நாங்கள் தான் அவரை வந்து சுட்டு கொன்றோம் என்றெல்லாம் இவர்கள் பரப்புகிறார்கள். ஏன் என்றால் அடித்தே கொன்றோம். ஏன் இவர்கள் அதை சொல்லவில்லை? உயிரோடு நாங்கள் பிடித்து கொண்டு வந்து அவர்களை அடித்து தான் கொன்றோம். அரசாங்கமோ காவல்துறை மட்டும்தான் அவரை வந்து வேறு கோணத்தில் பார்த்துச்சு. மக்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஹீரோ மாதிரி தான் பார்த்தாங்க. இன்னைக்கு வரை கடவுளாக பார்க்குறார்கள். ஆக இந்த உண்மைத்தன்மைகளை வெளியிலே தெரிந்தால் அந்த தரப்பில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து அந்த மக்களுக்கு ஒரு சாமியாக தெரிஞ்சார், சாமியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே வீரப்பன்னா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு புரிதல் வந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது வெள்ளத்துறையோட விவகாரத்துக்கு வருவோம். எதனால் அவரை பணியிடை நீக்கம் பண்ணாங்க?
சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காவல் நிலையத்தில் ஒரு விசாரணை கைதியை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அது விசாரணையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசாரணை குழுவை நியமித்தார்கள். இந்த விசாரணை குழு ஒரு அறிக்கையை உள்துறையிடம் கொடுக்கிறது. இந்த உள்துறையிடம் கொடுத்த அந்த கடிதத்தில் வெள்ளைத்துறை குற்றவாளி என்றே சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் உடனடியாக அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்து அவரை பணி நீக்கம் செய்கிறார்கள். அது எப்படி அவர் பணி ஓய்வு பெறுவதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடினா அப்போ தான் செய்ய முடியும். அப்போ தான் அறிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. இன்னொன்று, யார் பணி ஓய்வு பெறுகிறார்களோ அதற்கு முன்னால் அவருடைய நற்சான்றுகள் அரசுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அப்போ நற்சான்றுகளை கொடுக்குற போது இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே எங்கேயோ நடந்து ஏறியது தானே. அப்போ அதுக்கான நடவடிக்கைகள்லாம் அப்போ எடுக்கப்படவில்லையா? இல்லை, ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. அமுதா உள்துறை செயலாளர் அவர்கள் அண்மையிலே பதவியேற்றவர்கள். அவர்கள் அதை தீவிரமாக கண்காணித்தார்கள். கண்காணித்ததற்கு பிறகுதான் நாளை ஓய்வு பெறுகிற ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை மீது குற்றம் இருக்கிறது, ஆகையால் அவரை பணியிடை நீக்கம் செய்ய தகுதி வாய்ந்தவர் என்று தான் பணியிடை நீக்கம் செய்தார்கள். மகிழ்ச்சிக்குரியது. மறுநாள் மதியத்துக்குள்ளேயே அந்த பணியிடை நீக்கத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. திரும்ப அப்போ அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் போலியா? அதான் நான் கேட்குறேன். அது என்ன கேள்வி? இல்லை, நான் இப்போ அரசுக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அப்புறம் எதுக்கு இப்போ தகுதி நீக்கம் செஞ்சீங்க? சரி, இப்போ தகுதி இப்போ அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். ஸோ அதில் வந்து 2 வழக்குகள் இருக்குது. அந்த 2 வழக்குகளுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் பிடித்தம் பண்ணிவிட்டு மற்ற செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றவாளி தானே. அது எப்படி ஒரு குற்றவாளிக்கு எப்படி அந்த விஷயத்த பண்ணலாம்? இது தானாக முன் வந்து நீதிமன்றங்கள் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நீதிமன்றங்கள் அதை செய்ய மறுக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உயிர் எடுக்கலாமா? சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கிறதா? சட்டம் உயிரை எடுக்கலாம், ஆனால் மனிதன் உயிரை எடுக்கலாமா? இல்லை, சக மனிதனாக உயிரை எடுத்தால் அதுக்கு கொலை வழக்கு 12 என்கவுண்டர் வந்து செஞ்சுருக்கிறதாக சொல்கிறாங்க வெள்ளத்துறை. ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை? எப்படிப்பா நீ அவனை சுட்ட? எதுக்காக சுட்ட? உனக்கு யார் ஆர்டர் கொடுத்தது? என்ன காரணம்? அது எப்படி முடியும்? அப்போ இதெல்லாம் விசாரிக்காமல் வந்து ஒருத்தனுக்கு வந்து கம்பீர ராஜமரியாதை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னால், வெள்ளத்துறைன்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய பின்புலம் உள்ள நபரா? அவர் வந்து ஒரு RSS சித்தாந்தவாதி. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, பொய்களையே பேசி பொய்களையே கூறி RSSோட தத்துவத்துக்கோ அது சார்ந்த கட்சிகளோட தத்துவத்திற்கு எதிராக தான் இப்போ தமிழகத்தில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு அரசு, நீங்கள் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கட்டும், மக்களோட மனநிலையாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து அந்த அமைப்புகளுக்கு எதிராக தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்ரீமதி மரண வழக்கை ஏன் அவங்க பின்வாங்குறாங்க? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் RSS ஆளுங்கட்சியே மிரட்டி கொண்டு இருக்கிறதுங்க. தமிழ்நாட்டினுடைய மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு என்ன, யாருடைய அரசு? RSSனுடைய அரசு. அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அசைந்து கொடுக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு பிந்தை ஒருவேளை பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு இழுபறி நீடிக்குமேயானால் அந்த இழுபறியில் பங்கேற்பதற்கும் திமுக தயாராக இருக்கிறது என்கிற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறது? இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிலாம் அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் வைக்கிறீங்க? நான் ஏன் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்கலையா? இது பாரதிய ஜனதா திமுகவோட கூட்டணி வைக்கல. பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சிருந்துச்சுல. அப்போ கலைஞர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். என்ன அறிக்கை? அதுவும் சில சமாதான ஒப்பந்தத்தை போட்டாங்க. என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? மதவாத கொள்கைக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் கூட்டணி சேர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அதே கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் வாஜ்பாய்ங்கிற ஒரு நபருக்காக தான் அந்த கூட்டணி. ஆமாம், ஓகேயா? ஒரு ராங்கான பார்ட்டியில் ஒரு ரைட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இவருக்காக தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டணி அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிச்சு. சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அவங்களோட கொள்கைக்கு உடன்பட்டு போகல. இல்லை, இப்போ அதே மாதிரி ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை இப்போ திமுக எடுக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. RSS கும்பல் அரசு துறைகளில் ஊடுருவி கிடக்கிறது. இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் களை எடுத்திருக்கிறதா, ஆய்வு செய்திருக்கிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்து சமய அறநிலையத்துறைன்னு பேர் வச்சுருக்கிறீங்கல்ல, ஆமாம், மாற்றுங்க. தமிழ் சமுதாய அறநிலையத்துறைன்னு மாற்றுங்க, அல்லது தமிழ் சமய அறநிலையத்துறைன்னு மாற்றுங்க. ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? இந்துங்கிறது எப்போ வந்தது?
யாரால் உருவாக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது தெரியாதா? வெள்ளைக்காரனோட ஆட்சிக்கு பிறகு அந்த மாதிரி உருவ வழிபாட்டில் இருக்கிற ஒரு அமைப்புகள் எல்லாத்துக்கும் வந்து இந்து மதம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்ச பேர் தானே இது. இல்லை அவங்க வச்ச பேர் மாற்றுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறத நீங்கள் வந்து தமிழ்நாடு நீதிமன்றம்னு மாற்றுறது, சென்னை நீதிமன்றம்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இந்து சமய அறநிலையத்துறையை வந்து இந்து ஏன் அமைக்கிறீங்க? தமிழ் சமய அறநிலையத்துறைன்னு வைங்க. அங்கே நீங்கள் பின்னடைவு தானே இருக்கீங்க. ஒன்று, அறநிலையத்துறைக்கு ஏன் ஒரு ஆதி திராவிட தமிழ்நாடு தமிழகம் இதுக்கே நான் என்ன சொல்கிறேன்னா முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருந்துக்குது. இந்து சமய அறநிலையத்துறையில் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவரை அமைச்சராக்கிய வரலாறு உண்டா? சமூக நீதி தானே பேசுது. ஏன் இதுவரை ஆக்கலை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்களும் சனாதனத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறீர்கள் என்றதால் தான் இந்த விஷயத்திலும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை திமுக உள்வாங்கி கொண்டு செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக இவர்கள் இங்கே நடக்கிற வேங்கவேல் பிரச்சனையை முடிச்சிட்டாங்களா? இல்லை. நாங்குநேரி பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லை. தீவெட்டிப்பட்டி அண்மையிலே கலவரம் நடந்து முடிஞ்சிச்சா? இல்லை. அப்புறம் இல்லை, அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உடனே தீர்வு காணக்கூடிய வகையில் இல்லை. இல்லை, வேங்கவேல் பிரச்சனையில் உண்மை குற்றவாளியை உலகத்திற்கு சொல்லுவதில் உங்களுக்கு என்ன வெக்கங்கிறேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன தெரியுமா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? தாழ்த்தப்படுத்தப்பட்ட பையன் ஒருத்தன் போலீஸில் வேலை செய்யறான். அவன் தான் டேங்கு மேலே ஏறி மலத்தை கலந்துருக்கிறத முதல்ல பார்க்குறான். அவன் தான் அந்த சில்வர் பேப்பரில் அள்ளி கீழே வீசுகிறான், பீ கிடக்குன்னு. இப்போ அவன் தான் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டுறதுக்கு காவல்துறை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அவனே செஞ்சுட்டு அவன் தான் குற்ற. ஏன்னா இப்போ காவல்துறை என்ன முடிவு எடுக்குதுன்னா, இந்த விஷயத்தில் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆளும் அதிகார வர்க்கம் நம்மளுக்கு எதிராக நிற்கிது, இந்த விஷயத்தில் அமைச்சர்கள் வந்து காப்பாற்றுறாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் மக்கள் நம்பணும்னா யாராவது ஒருத்தன் அறிவிக்கணும். ஓகே, நம்ம போலீஸ்காரனே அறிவிச்சு விட்ருவோம், அவனுக்கு வேலை தான் போகும், நம்ம பாதுகாத்துக்குவோம். அந்த இடத்துக்கு வருகிறது காவல்துறை. இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு? ஆக இது போன்ற சமரசங்கள் தமிழ்நாட்டை இழிவு நிலைக்கு தள்ளப்படுவது தான் எடுத்துக்காட்டாக விளங்கி. அந்த வேங்கவேல் விவகாரமே வந்து அந்த மலத்தை கூட எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்லாம் பண்ணாங்களே. அது நான் என்ன கேட்குறேன்னா, வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சிகள்லாம் பண்ணாங்களே, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, பேண்டவன் ஒருத்தன், பேண்ட இடம் ஒன்றும், அள்ளிக்கிட்டு போனவனை கண்டுபிடிடான்னா பேண்டவனை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இது என்ன? இது சரியானதா? சரியான போக்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். பேண்டவன் எங்கே வேணாலும் பேண்டுட்டு போயிடுவான், அவனுக்கு அவசரத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவான். அள்ளிட்டு போனவன் யாருன்னு கண்டுபிடுறான்னா பேண்டவனை போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் மேலே உட்காந்து பேடலை. ஏன்னா அந்த மலத்தை அள்ளி போட்டவர்கள் கருவை இலையோடு கொண்டு போய் அள்ளி போட்டிருக்கிறார். அரசாங்கம் வந்து எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்கள்லையுமே வந்து கழிப்பிடங்கள் வந்து கழிப்பறைகள் கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பொது கழிப்பறைகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் அந்த பொதுவெளியில் கழிக்கிறது விஷயங்களும் வந்து இல்லை. பொதுவெளியில் இருந்ததுனால தானே வேங்கவேலில் மலத்தை கலந்தான். நீங்கள் மலத்தை யார் மேலே போயே இப்போ டேங்க் மேலே உட்காந்துட்டு கழியலை, அள்ளி கொண்டாந்து போட்டிருக்கிறார்கள். கருவேலம் அந்த இலைகள் தண்ணியிலே மிதக்கிறது, மலம் மிதக்கிறது. இல்லை, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி கொடுக்குறாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு வழி கொடுக்கணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் போடுறாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம். சேரிகள் ஏங்க இன்னும் தனியாக கிடக்கு? சேரிகளின் சுடுகாடுகள் ஏங்க தெற்கையும் கிழக்கையும் கிடக்கு? ஏங்க சேரியும் தெற்கையும் கிழக்கையும் கிடக்கு? ஊரை என்னைக்குங்க ஒன்றாக்குவீங்க? அதை செய்கிறதுக்கு இந்த சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட இயக்கங்கள் என்னைக்காவது முயற்சி செஞ்சுருக்கா? சொல்லுங்கள். இவர்கள் எதை பெரியார் நகர்னு பெரியார் சமத்துவ உறவுன்னு கலைஞர் அவர்களாக தோற்றுவித்தாங்க. அதற்கு பிறகு ஏங்க தோற்றுவிக்கலை? உங்கள் அப்பா செஞ்சுட்டு போனதை நீங்கள் ஏங்க செய்யலை? கேள்வி இருக்கா இல்லையா? அப்பா செஞ்சுட்டு போனதை செய்யலாம், அவர் தான் செஞ்சுட்டாரு. ஏங்க இன்னும் எத்தனையோ அவர் செஞ்சுருக்காருல்ல. எல்லா கிராமத்தையும் சமத்துவமாக மாற்றிட்டாரு. அப்படித்தானே சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரல. அப்புறம் ஒவ்வொரு பகுதியிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல தங்குற மாதிரி நல்ல திட்டம். நான் என்ன கேட்குறேன், நல்ல திட்டம், பாராட்டுக்குரிய திட்டம். ஆமா, முற்போக்கு. ஏன் அதை தொடர்ச்சியாக ஏன் பண்ணல? இந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம்ல. ஏன் நீங்கள் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் இப்போ 2 வருஷம் ஆட்சிக்கு வந்தவங்க அதே அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, அவங்களுக்கு அந்த கொள்கை இல்லை, உங்களுக்கு அந்த கொள்கை இருக்குல்ல. இன்னைக்கு 2.5 வருஷம் ஆச்சேல, 3வது வருஷம் முடிய போகுதுல்ல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? செய்வாங்க. எப்போ செய்வாங்க? அதுக்கான தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை ஒன்று ஒன்றா நிறைவேற்ற. தேர்தல் அறிக்கையை விட்டுருங்க. தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் செஞ்சுருக்காங்கல்ல. அது நீ உங்கள் பார்வையில் செஞ்சுருப்பாங்க, என்னுடைய பார்வையில் இன்னும் சரிவர அதை செயலாற்றவில்லை.
புரியுதுங்களா? 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டா செஞ்சிட்டோம்னு அர்த்தமா? 1000 ரூபா பணத்தை மட்டும் இலவச பேருந்து கொடுத்துட்டா இல்லை அதை செஞ்சிட்டோம்னு அர்த்தமா? சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் கேட்குறேன் இப்போ இப்போ கேட்குறேன். சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற அடுத்த தேர்தல் அறிக்கையில் சேரிகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு போட தயாரா? செய்ய முடியுமா உங்களால்? அதுக்கு தெம்பு இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதியினுடைய ஆட்சியை இந்த தேசத்தில் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பறைசாற்றுகிறோம். நன்றி. நன்றி.